இது என்னோட முதல் மேடை பேச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நான் எனக்கு கிடைச்ச ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ நான் அதை நான் பேச விரும்புகிறேன். இந்த இப்போ வட இந்தியர்கள் வராங்க. வட இந்தியர்கள் வந்து இப்போ சபாபேட்டையில் பாருங்க, டே சாரி டே கோமாளி டே கத்து. ஆனா நாங்க டிவிக்கு வரலனா, நாங்க இந்த கொடுமையான அரச டிவி வைக்க வந்திருக்கோம். நாங்க டிவிக்கு வரல, நாங்க தற்கொலை கூட்டம்ல தத்துவ கூட்டம். பேசுவோம், மேடை போட்டு பேசு. டிவி கேட்டு உங்க விஜய் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? இங்க பாருங்க, ஒரே ஒரு நியூஸ் சொல்றேன். அந்த நியூஸ் உண்மையா இருக்கும் பட்சத்துல விஜய்க்கு இன்னும் அடி பயங்கரமா விழுவோம். இந்த அடி மட்டும் விழுவாது. ஏங்க, இலங்கையில பிரச்சனை நடக்குது. 2009 விஜய் வந்து போராட்டம் நடத்துற. யாருக்கு எதிரா? இலங்கைக்கு எதிரா. ஆனா அப்பவே ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜபக்ச சீட்டு கேட்டிருக்காருங்க. இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நீங்க தமிழன்ற ஒரே காரணத்துக்காக தான் சீமான் அண்ணன் ஆதரிச்சாரு. இப்ப திராவிடத்தை ஏத்துக்கிட்டா உங்களை எப்படி ஆதரிப்பாரு? அப்ப அப்படி பேசுறேன், இப்ப அப்படிதான் பேசுவோம். அப்படிதான் பேசுவோம். என்ன பண்ணுவீங்க? ஒரு விளையாட்டுனா நாங்க வா எங்க கூட விளையாடு தான் கூப்பிடுவோம். அதுக்காக உங்களுக்கு ஜெயிக்க விட்டுருவோமா? ஜெயிக்க விட மாட்டோம். குமரி கண்டம் ஆண்டது என் தமிழ் சாதி, குமரி போல் மொழி பேசும் என் தமிழ் சாதி, யாருக்கும் அடங்கா செங்கோலுடைய எல்லாளன், சங்கிலியன், பண்டாரவன்னியன், பிரணநாயன் போன்ற வீரர்களை ஈன்றெடுத்தது என் தமிழ் சாதி. அறிவியல் வியக்கும் ஏடுகளை அளித்த அகத்தியன் பிறந்ததடா என் தமிழ் சாதி. அகத்தியன் பிறந்தது என் தமிழ் சாதி. சொல்லாடு வம்பனை, கவியரசு கம்பனை ஈன்றெடுத்ததும் என் தமிழ் சாதி. இதோட லாஸ்ட் ஒரு வரிதான் அருமையான வரி. வந்தவன் கொன்றவனாயினும் வரவேற்று உணவிடின் பண்பிலில் சிறந்ததடா என் தமிழ் சாதி. தமிழ் சாதி. அப்படிப்பட்ட தமிழர்களை அடிமையா இத்தனை வருஷமா வச்சுட்டு இப்ப வந்துட்டு இவ்வளவு அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை